நான் அவனோட ஃபோனை எடுக்க மாட்டேன். அவன் யாருக்கெல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நான் மானிட்டர் பண்ண மாட்டேன். அவன் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்குறதெல்லாம் என்னோட வேலை கிடையாது. விசுவாசம் அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு தானாக வரணுமே தவிர ஒருத்தங்க கட்டாயப்படுத்துறதுனாலையோ ஒருத்தங்க தொடர்ந்து நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலையோ வரவே வராது. நான் அவனுடைய அம்மா கிடையாது அவனை அடித்து திருத்தி உட்கார வைக்கிறதுக்கு. நான் அவனுடைய காதலி, இல்லை நான் அவனுடைய மனைவி. அவன் எனக்கு விசுவாசமாக இருக்க வேண்டியது அவனுடைய கடமை. அப்படி அவன் விசுவாசமாக எனக்கு இல்லை அப்படின்னா அவனை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு நான் தயங்கவே மாட்டேன். அப்போ விசுவாசம் அப்படிங்கிறது ஒருத்தங்க கட்டாயப்படுத்தியோ ஒருத்தங்க பயமுறுத்தியோ வர்றது கிடையாது. ஒருத்தங்க மேலே இருக்கிற காதல்னால, ஒருத்தங்க மேலே இருக்கிற அன்புனால அது தானாக வர்றது தான் விசுவாசம். எப்போ அவனுக்கு என் மேலே அந்த விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சோ அப்போ அவனுடைய ஃபோனை பார்த்தோ அவனோட மெசேஜை ஃபாலோ பண்ணியோ யாரெல்லாம் மெசேஜ் அனுப்புறத தெரிஞ்சுக்கிட்டோ அந்த விசுவாசம் என்னால் பயமுறுத்தியெல்லாம் அவனுக்கு வர வைக்க முடியாது. சரி போன்னு சொல்லிட்டு விட்டுருவேன். விட்டு நான் பாட்டுக்கு என்னுடைய வேலையை பார்க்கறதுக்கு போயிடுவேன். என்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு அவனை விட்டு கண்டிப்பாக நான் பிரிஞ்சு போயிடுவேன். ஆனால் நான் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமேலு என்னை மாதிரி ஒருத்தியை கண்டுபிடிக்கவே முடியாது. என்னை மாதிரி ஒருத்தி அவன்கிட்ட அன்பு செலுத்த முடியாது. என்னை மாதிரி ஒருத்தன் அவனுக்கு உண்மையான காதலோடு இருக்கவே முடியாது அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிறான்ல, அன்னைக்கு தான் அவனுக்கு என்னோட மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு புரியும்.